சாந்தமைந்த இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று கிறிஸ்துவை நோக்கி அன்றைக்கு தந்தையாம் கடவுள் அவரை நமக்கு முன்மாதிரியாக வைத்தார். இதோ நாம் இன்று அதே போல் தூய ஆவியானவரை கேட்டு இன்றைய நாள் முழுவதுமாக நம்மையே நாம் அர்ப்பணித்து இந்த பாடல் வழியாக ஒப்புக் கொடுப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. நாம் ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று பாடல் வழியாக ஒப்புக் கொடுப்போம். பிதாவே, எங்கள் அனைவரையும் உங்கள் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. ஒரே மகனின் விலையேற பெற்ற கர்வாரி தூயத்தின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் அனைவரும் மீதும் தெளிக்கப்பட்டு எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீண்டும் நாங்கள் பாவ செய்தி விழாவிலிருந்து தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு புரிந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, துதிப்பாடலில் பாடுபவர்களையும் இசை வாசிப்பவர்களையும் இறைவார்த்தை எடுத்துரைப்பவர்களையும் ஆசீர்வதித்து நீதாமே வல்லமையாய் செயலாற்ற வேண்டும் என்று எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது இறைவாக்கியத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் தமது தூய ஆவியை நமக்கு அருளியதால் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் எனவும் நாம் அவரோடு இணைந்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். எனவே அவருடைய தூய ஆவி நம்மளோடு இருக்க வேண்டும் என்று, இந்த வானம் திறந்து வெண்புறா போல் இறங்கி வர வேண்டும் என்று நாம் அனைவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடல் வழியாக அர்ப்பணிப்போம். நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, இறைமகன் இவரே என்று ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நாவால் அறிக்கையிடுகிறவர்களோடு
அப்பா இதோ கடவுள் தங்கி இருக்கிறார் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் படிக்கின்றோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு கர்த்தரா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே மீட்பர், அப்பா நீரே வரவிருந்தவர், இப்பொழுதும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் உலகத்தை ஆள்பவர் என்று ஆண்டவரே உலக மக்கள் புரிந்து கொள்ள அப்பா நீர் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் அப்பா உடைய ஆவியானவரை அசைவாட செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அதன் வழியாக ஆண்டவரே அப்பா தீமைகள் அனைத்தும் ஆண்டவரே உலகத்தில் சுட்டரிக்கப்படட்டும் ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா இதோ கடலானது எவ்வாறு தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதே போல இதோ என்னை பற்றி அறிவினால் உலகம் முழுவதுமாக இருக்கும் என்று ஆண்டவரே நீர் எஸ்ஐயா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே அப்பா நீர் சொல்லி இருக்கிறேன் ராஜா. அப்பா அதே போல் நடக்கட்டும் ராஜா. எங்கள் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா நேர்மையின் பாதையில் நடக்க அப்பா நீரே கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா பண ஆசைகள், அப்பா லஞ்சங்கள், அப்பா இதையெல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் முற்றிலுமாக அகற்றி போடுங்க ராஜா. இருக்கிற தன்னுடைய வாழ்நாட்களில் அனைவரும் கடவுளுக்கு பயந்து நடக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, எங்கள் நாட்டில் ஆண்டவரே பஞ்சம், பசி, பட்டினி, நோய் அனைத்தும் ஆண்டவரே அப்பா சீராக்கப்பட வேண்டும் ராஜா. ஆமா ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் கரம் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை முற்றிலுமாக ஆளட்டும் ராஜா. ஏழை எளிய மக்களுக்கு அப்பா அந்த அன்றைக்கு தேவையான தேவைகளை அப்பா நீரே ஆண்டவரே தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய அன்பு கரத்துல அப்பா உலக நாடுகளையும் இந்திய தேசத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரை வற்றாத நதியாக மாறும் போதுகிறே என்று நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆவியானவரை அழைப்போம்.
பிதாவே, அப்பா இந்த வேலையில உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, மழையும் பனியும் ஆண்டவரே எப்படி இயற்கையாய் உமக்கு ஆண்டவரே கீழ்ப்படிகின்றது ஆண்டவரே, மனிதராயிருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுவர்களாக ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எழுப்புகிற வல்லமை ஆண்டவரே அப்பா நீ தருவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையும் தாங்க ஆண்டவரே, உம்முடைய தூயாவின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நற்செய்தி அறிவிப்பவர்களாக ஆண்டவரை எழுப்புகிற வல்லமை அப்பா நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனது பணிக்காக யார் போவார் என்று சொன்ன தகப்பனே, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற அப்பா வல்லமை அப்பா நீ தருவீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆவியின் வல்லம் அக்கினி வல்லம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்வு வாழுகின்ற ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் ஒருவரே ஆண்டவரே இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையால நிரப்பப்பட்டு வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நானே திராட்சை செடி, என்னில் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று நம் ஆண்டவர் கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதோ நாம் தொடர்ந்து இறைவார்த்தையின் பகுதி வழியாக அவரோடு இணைந்திருக்க கனி தருகிற பிள்ளைகளாக நாம் உருமாற இதோ நம்மையே நாம் அர்ப்பணித்து இறை வார்த்தைக்காக தயாராகுவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இந்த உன்னதமான மாலை வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றினோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம், அவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறை வாக்குக்காக நாம் ஜெபிப்போமாக. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மருந்தாக மாறுவது. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறை வாக்குக்காக நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இசப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே நீ சமூகத்துல நாங்க வந்து நிற்கும் போது இசப்பா நீங்க எங்களை ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. Cleanse us Lord Jesus. Purify by your blood Lord. We come before you Lord Jesus. Let your Holy Spirit come and present your Lord Jesus. As now we are going to tell the word of God and share to all the mankind Lord. Let the word of God go and touch deep inside the heart of people Lord and penetrate each and everybody into their mind, soul, action and body Lord Jesus. Let your word go and touch like a sword or like an arrow Lord Jesus, as powerful as you Lord. You give us for all the youth especially Lord Jesus. We are going to give a good word today Lord Jesus. Let it go and touch all the youth and let them change their mind Lord, their behavior, the attitude Lord Jesus. You be with them, you guide them and you strengthen them Lord Jesus. Everything I surrender into your mighty hands Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 இப்பொழுது பிரியமான வாலிபர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற உன்னதமான இறைவாக்கு என்னவென்று பார்க்கும்போது how to overcome doubting, how to overcome from doubting and how to defeat the doubting. Doubting என்று பார்க்கும்போது நம்பிக்கையே இல்லாம அவவிசுவாசத்தோடு இருப்பது எப்படி நாம் அதை வெல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் உன்னதமான இறைவாக்கை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பது என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். ஆனா நினைக்காம சில நேரத்துல நமக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும்? ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில என்றென்றைக்கும் இருக்குது என்று எப்படி நாம் உணர வேண்டும்? என்னென்ன செய்தால் அவருடைய பிரசன்னத்தை உணரலாம்? எப்படி இந்த சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய அந்த கிரியைகளை எப்படி அதை உடைக்கலாம் என்று சொல்லி இன்றைய தலைப்புல நாம் வாசிக்க போகிறோம். ஆகையால் எப்பொழுது சந்தேகம் வரும்,
நம் வாழ்க்கையில என்று பார்க்கும்போது, நாம் ஒரு மனிதனை அன்பு செய்யும் போது, when we love the people, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம சண்டை எப்பொழுது வரும் என்றால், சந்தேகம் இருக்கும் போது தான் அவங்களுக்குள்ள அந்த அன்பு குறைந்துவிடும். அந்த அன்பு இல்லாததுனால, அந்த சந்தேகம் இருப்பதனால அங்கே அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் கூட அது என்ன ஆகிவிடும் என்று பார்க்கும்போது அது பிரிவினை உண்டாக்கிவிடும். ஏன் என்று பார்க்கும்போது சந்தேகம். ஒரு மனிதனுக்குள் சந்தேகம் வந்தால் அது எந்த விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம பெரிய கவலத்தை கொடுத்து அது வழி நடத்தும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாலிபருக்கும் கொடுக்கக்கூடிய இறைவாக்கு என்னவென்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு என்று ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளக்காகவே ஆண்டவர் இன்றைக்கு சந்தேகத்தை வெல்வது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். ஆகையால் சங்கீதம் 77 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். முதல் எப்படி நாம் சந்தேகத்தை வெல்ல முடியும் என்று பார்க்கும்போது, நாம் எப்பவுமே ஆண்டவருக்குள் ஜெபத்துல காத்திருக்கும் போது, when we have a close connection through prayer, then only we can defeat this doubt என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் படிப்போமாக. I cried aloud to God. I cried aloud and he hears me. Hallelujah. கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகிறேன். கடவுள் எனக்கு செவி சாய்த்தருளும் வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுகிறேன். நாம் ஏன் கதற வேண்டும் ஆண்டவருடைய பாதத்தில் என்று பார்க்கும்போது, நாம் கதற ஆண்டவருடைய செவிகள் திறந்து அவர் நம்மளுடைய கதறலை கேட்டு நம்மளுக்கு பதில் அளித்தருள வேண்டும் என்று சொல்லித்தான் நம் ஜெபத்துல எப்பவுமே உள்ள உடைந்த நிலையில இருக்கும் போது நம்ம கதறி ஜெபிப்போம். இப்ப யாராவது ஒருத்தர் திட்டி விட்டார்கள் என்றால் நம்ம என்ன செய்வோம்? அவங்களுடைய கோபத்தை திணிக்கிறதுக்காக, கோபத்தை அடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம் என்றால், நம்ம கலங்கி அழுவும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே, இப்படி திட்டேனே, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி என்ன செய்வாங்க? உடனே நம்மளை சமாதானப்படுத்துவாங்க. அது உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் இறைவனை நோக்கி நாம் கதறி மன்றாடும் போது ஆண்டவர் அந்த கதறலை கேட்டு அவர் நம்மளுக்கு செவி சாய்த்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது இங்க முதல் சந்தேகத்தை எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், கீப் பிரேயர்ஃபுல் கான்டாக்ட். ஆல்வேஸ் நம் ஆண்டவருக்குள் எப்பவுமே ஜெபத்தில் அவரோடு இணையும் போது, ஜெபம் செய்ய ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த நேரமோ எவ்வேளையோ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்திலே ஆண்டவரோடு தொடர்பு வைக்கும் போது தான் நாம் ஒவ்வொரு விதமான சந்தேகத்தை நாம் வெல்ல முடியும். இங்க தாவீது அரசன் இப்படியாய் சொல்கிறார், நான் கதறி அழுதேன், ஆண்டவரோ என் கதறலை கேட்டு என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவர் செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எப்படி ஆண்டவருடைய அட்டென்ஷனை நம்ம எப்படி நாம் பெருக முடியும் என்று பார்க்கும்போது, only when you cry aloud and when you pray to God, ஜெபம் செய்யாம எந்த விதமான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க ஒரு மனிதனை அன்பு செய்யும் போது அந்த மனிதன் கிட்ட எப்பவுமே தொடர்ச்சியாக உங்ககிட்ட கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் அந்த அன்பு நீடிக்கும். ஆனால் ஒரு நாள் கூட அவங்க கிட்ட பேசாம போய்விட்டா என்ன ஆகும்? உங்களுக்குள்ளும் ஒரே சண்டை, சச்சரவு, பொறாம், ஒன்றை ஒரு சமாதானம் இல்லாம ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், உன்னையும் என்னையும் அவர் தன் சாயல்ல உருவாக்குன ஆண்டவர் எவ்வளவு அவர் எதிர்பார்ப்பார். என்னுடைய பிள்ளைகள் என் இடத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், என்னோடு பேசவே வேண்டும், என் பக்கத்திலே இருக்க வேண்டும், என்னை எப்பொழுதுமே என்னுடைய நினைவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் எவ்வளவாக அவர் எதிர்பார்ப்பார். ஆனால் நாமளோ, ஆண்டவர் எனக்கு இது செய்யவே மாட்டார், இது நடக்குமா இல்லையா என்று எனக்கு டவுட்டா இருக்கு, என் வாழ்க்கையில இது நடக்குமா இல்லையா என்று டவுட்டே, எப்பொழுதுமே டவுட்டே வாழ்க்கை என்று ஓட்டிக்கொண்டு இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே கிடைக்காது. ஆகையால் முதல்ல எப்படி அந்த சந்தேகத்தை நாம் வெல்ல முடியும் என்றால், எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில்
ஜெபத்துல ஆண்டவரோடு தொடர்பு வைக்கும்போது உங்களுடைய ஜெபங்கள் கேட்டு அவர் பதில் அளிக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது முதல் விதமான ஜெயித்தல், எப்படி நாம் சந்தேகத்தை வெல்ல வேண்டும் என்று. இரண்டாவது காரியம், நாம் சந்தேகத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால், realize the problem, it is with you and not with God. நம் எப்பவுமே நம் பிரச்சனை நம்மிடத்தில் தான் இருப்பது என்று உணர வேண்டும். ஆண்டவரிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மிடத்தில் தான் பிரச்சனைகள் உண்டு. ஆகையால் நாம் எப்பவுமே அதை சிந்திக்க வேண்டும். The problem is only with me, not with my God the creator என்று நாம் உணர வேண்டும். ஆகையால் இப்பொழுது சங்கீதம் 77 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். Then I said, what hurts me most is this, that God is no longer powerful. அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகின்றது என்றேன். ஹல்லேலூயா. இங்க உன்னதமான இறைவாக்கு என்ன சொல்வது என்று பார்க்கும்போது, இங்க தாவீது அரசன் சொல்கிறார், எனக்கு என்ன என்னுடைய உள்ளத்துல எது காயப்படுத்துது என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய கரம் என்னை தாங்காமல் எனக்கு உதவி செய்யாமல் இருப்பது தான் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருப்பது என்று தாவீது அரசன் நினைக்கிறார். ஆனால் ஆண்டவரோ அப்படி அல்ல. நாம தீமை செய்வதனால நாம தான் ஆண்டவர் இடத்திலிருந்து விட்டு பின் செல்கிறோம் தவிர அவர் நம்மை விட்டு பின் செல்லவில்லை. ஆகையால் the problem is only with us, not with the God. So first we should realize this. நம்மளுக்கு எப்பொழுது சந்தேகம் நம் உள்ளத்துல வரும் என்று பார்க்கும்போது, எப்ப நம்ம ஆண்டவருடைய கிரியத்தை, ஆண்டவருடைய செயலை நாம உணராம, ஆண்டவர் இது செய்வார், கண்டிப்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாம அவவிசுவாசியோடு நம்பிக்கை இல்லாதவர்களை போல் இருக்கும் போது தான் பிரச்சனைகள் உருவாகும். ஆகையால் இரண்டாவது காரியம், நாம் சந்தேகத்தை எப்படி வெல்ல வேண்டும் என்றால், நாம நினைக்கிறோம் the problem is only with me and not with my God. So I should submit myself to the God, then all my doubts will be cleared என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியம், எப்படி சந்தேகத்தை நாம் வெல்ல முடியும் என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய அதிசயம் என் வாழ்க்கையில அநேகம் என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்றே பிரச்சனையை மட்டும் நினைத்து பார்த்தா மட்டும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருமா? இல்ல, அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வரல என்று சொல்லி நடந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து விட முடியுமா? நம்மளால ஒரு நாளும் கூடாது. ஆகையால் இப்பொழுது சங்கீதம் 77 அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். I will remember your great deeds, Lord. I will recall the wonders you did in the past. I will think about all that you have done. I will meditate on all your mighty acts. Hallelujah. ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, உன்னதமான இறைவாக்கு நம் வாழ்க்கையில என்ன நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்வது என்று பார்க்கும்போது, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு வலிமை உள்ள செயல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு ஜெபம் செய்துட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் வரல என்று சொல்லி நம் ஆண்டவரை குற்றம் செலுத்தவே ஒரு நாளும் முடியாது. ஏனென்றால் நாம் பாவிகள், ஆனால் அவரோ பரிசுத்தமானவர்.
நம் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க மாட்டார். எனக்கு இனி பதிலே வராது, இனி என் வாழ்க்கையில் அற்புதமே இல்லை என்று சொல்லி நாம் உடைந்து போயிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அதற்காகத்தான் எப்படி அந்த சந்தேகத்தை நாம் வெல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு வண்ண செயல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அதை பற்றி தியானிக்க வேண்டும். அப்ப தியானிக்க ஆண்டவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நாம் நினைத்து பார்க்கும் போது எல்லா விதமான சந்தேகமும் எனக்கு நடக்காது என்று சொல்லி மனத்தாழ்வு யாவற்றையும் ஆண்டவர் அகற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் பிரியமான வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில கடந்த வருடத்தில் அநேக காரியங்கள், சில காரியங்கள் நடக்காமே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வண்ண செயல்களை செய்யணும் என்றால் நீங்க யாவற்றையும் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியமும் உங்க வாழ்க்கையில நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்க. நினைத்து பார்த்து தியானம் செய்து ஆண்டவருக்குள்ள விசுவாசமாய் வளரும் போது நம் யாவற்றையும் ஜெயிக்க வல்லவராய் இருப்பார். ஆகையால் இன்று 4வது காரியம், அவவிசுவாசத்தை, டவுட்டை எப்படி நான் ஜெயிக்க முடியும் என்று பார்க்கும்போது ஆண்டவருடைய பலன் நம் வாழ்க்கையில என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பலன் நம்ம வாழ்க்கையில இல்லை என்றால் நாம நிற்கவே முடியாது. ஆண்டவருடைய கிருபையால் தான் நாம் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் நிலை இருக்கிறோம். ஆகையால் சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். Everything you do, oh God, is holy. is holy. No God is as great as you. Amen. You are the God You are the God who works miracles. You showed your might among the nations. Hallelujah. கடவுளே, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே. ஹalleluya. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை விடுவிக்க வண்ண செயல்களை செய்தார். யாருமே செய்யாத செயலை அவர் செய்தார். ஆமென். ஆகையால் நம் ஆண்டவருடைய வல்லமை யாருக்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர் தன்னையே பலியாக கொடுத்தவர். இந்த உலகத்துல யாரு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க யார் முயற்சி செய்வார்கள்? யாராலுமே முடியாது. ஒன்லி வாயால உனக்காக நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் நம் ஆண்டவரோ அவர் செய்தே காமித்தார். தன் ஜீவனை அவர் கொடுத்தார். தன் ரத்தத்தையே அவர் சிந்தினார். ஒவ்வொரு அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒருத்தர் யாராவது தவறு செய்தா உணர்த்து அந்த பழியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க செய்த தவறுக்கு நான் ஏன் பழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். அவங்க சொந்த சகோதரர் இருந்தாலும் இல்ல நண்பர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, யாராலையும் எந்த பலியும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவோ அவர் வண்ண செயல்களை செய்தார். அவருடைய செயலுக்கு யாருமே ஒப்பாகவே முடியாது. அவருக்கு நிகரால் யார் இருக்க முடியும்? யாராலுமே அது கூடாத காரியம். ஆகையால் நம் வாழ்க்கையில சந்தேகத்தின் தீய ஆவியை விளக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு வண்ண செயல்களை நினைத்து நம்மை நாம் பலப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒவ்வொரு சந்தேகத்தை நாம் போக்க ஆண்டவர் வழிகளை ஆயத்த பண்ணி கொடுப்பார். 5வது கடைசியாக நாம் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய மீட்பு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். By your power, you saved your people. யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக் கொண்டீர். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் எப்படி தன் இனத்தாரை அவர் மீட்டுக் கொண்டார் என்றால் அவருடைய கிருபையால், அவருடைய மீட்பால்
இரத்தத்தினால தான் ஒவ்வொருத்தரையும் அவர் மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு நாம் எப்படி மீட்பு அடைந்திருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம சுதந்திரமாக நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யறோம். எப்படி? இட் இஸ் ஒன்லி the freedom it is given by the God the Lord creator. நம் யாவரும் பாவத்துல விழுந்து கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் அவருடைய ரத்தமானது ரத்த சிந்தி நம்மை ஒவ்வொருத்தரையும் அவர் மீட்டிருக்கிறார். ஆகையால் அவருடைய மீட்பு ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அது சொந்தமானது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒருத்தருக்காக மட்டும் அவர் இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் யாவருக்காகவும் அநேகருக்காகவும் உள்ள உடைந்தவர்களுக்கு, நோயுற்றவர்களுக்கு, ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் இந்த உலகத்துக்கு வந்து தன் ஜீவனையே கொடுத்தவர். ஆகையால் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது எல்லா தடைகளும் அகன்று போகும். ஆகையால் பிரியமான வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க அவவிசுவாசியோடு, தயக்கத்தோடு, சந்தேகத்தோடு என் வாழ்க்கை இது நடக்குமா என்று சொல்லி நீங்க இருக்குப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த 5 காரியத்தை வைத்து உங்க வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு வண்ணச் செயல்களை நினைத்து அவரை போற்றுங்க. என்றென்றைக்கும் எந்த நேரத்திலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிங்க. அப்பொழுது எந்த பயம் இருந்தாலும், எந்த விதமான தயக்கம் இருந்தாலும், எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் யாவற்றையும் அவர் அகற்றி போடுவார். ஆகையால் கடைசியாக நம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். எப்படி இந்த சந்தேகத்தின் தீயை எப்படி நாம் ஜெயிப்போம் என்றால் இதற்கான பதில். So then faith comes from hearing the message, and the message comes through preaching Christ. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. ஹalleluya. பாருங்க, எப்படி நம்ம விசுவாசத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், only when you hear the word of God. If you don't hear the word of God, you cannot have faith in your life. So my dear youth, ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுப்பது, சந்தேகத்தை எப்படி நாம் விளக்க வேண்டும் என்றால், how to defeat it is only through the word of God. ஆண்டவர் வனாந்தரத்துல 40 நாட்கள் உபவாசித்து அவர் போகும்போது எப்படி அவர் பிசாசை ஜெயித்தார் என்றால், ஆண்டவருடைய இறைவாக்கை வைத்து தான் அவர் ஜெயம் பெற்றார். ஆகையால் நாம கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த தீயான யோசனைகள், தீயான சந்தேகத்தை எப்படி விளக்க வேண்டும்? only through the word of God. ஆண்டவருடைய இறைவாக்கை நம்ம கேட்காம நம்மளுடைய வாழ்க்கையில சந்தேகத்தை வெல்ல ஒரு நாளும் முடியாது. ஆகையால் பிரியமான வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய இறைவாக்கை கேளுங்க. அவருடைய வார்த்தை கேட்டு தியானித்து அதை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் ஒரு பாடலை பாடி நாம் துதித்து நாம் ஜெபம் செய்வோமாக. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். இரட்டிப்பானதை ஆண்டவர் தருகிறார், இன்றைக்கே நீங்க திரும்புங்கள் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Thank you Lord Father. Yes Jesus. நம்பிக்கை உடைய சிறைகளை போல நாம் இருப்போம் என்றால், இன்றைக்கு மன திரும்பி ஆண்டவர் பாதத்தில் வந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி வந்திருக்கேன், இனி நான் எதற்கும் கலங்க மாட்டேன், எதை பற்றியும் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே, Lord you be with me என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Yes Father. Thank you Jesus. Thank you Lord. Amen. Hallelujah. Yes, mighty Father. Thank you Jesus. Thank you, Lord Jesus. Yes, Father God. Hallelujah. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள்.
செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்பிக்கையில் இழைந்த ஒவ்வொரு வாலிபர்களை அதுவரை இந்த நேரத்தில் நினைத்து செபிக்கிறோம் அப்பா. எதுவுமே வாழ்க்கையில நடக்காது, மூடப்பட்ட வாசல்கள்லாம் மூடியே இருக்கே என்று சொல்லி அதுவரை கதறக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த மாலை வேளையில் நீர் அவர்களுடைய கதவுகளை திறந்து அதுவரை ஆசீர்வாதத்தை குடுக்கும்படிக்காய் செபிக்கிறேன். இவ்வளவு நாட்கள் அதுவரை எதுவுமே எனக்கு நடக்காது, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்ல, ஒன்று இருள் தான் சூழ்ந்து இருக்கு என்று சொல்லி நினைத்து கழங்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபரையும் நீர் தொட்டு அதுவரை உன்னுடைய உன்னதமான வெளிச்சம் அவர்கள் மேல் தோன்றும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. அதுவரை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் பெரிய அற்புதங்களை செய்து அவர்களை பாதுகாத்தீரோ, அதே போல ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே யாரெல்லாம் வாலிபர்கள் உம்மை பார்த்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ இவர்களுடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான அற்புதங்களை செய்யுங்க அப்பா. நீ செய்வீர் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நம்ம அனைவரையும் இந்த மாலை வேளையிலே வாழ்த்துகின்றோம். இன்று நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற நாளை நினைவு கூறுகின்றோம். திருமுழுக்கு என்ற வாக்கு ஞானஸ்தானம் என்பதை குறிக்கின்றன. ஞானஸ்நானம், இன்று அதை ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். ஞான ஸ்நானம் என்றால் பொருள் என்ன? ஞானம், ஸ்நானம். ஞானம் என்பது எப்போது நமக்கு கிடைக்கும்? நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்கும் போது ஒரு மனிதனுக்கு எப்போது ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கமாய் இருக்கிறது. எப்போது ஒரு மனிதனுக்கு ஞானம் வரும்? ஆண்டவர் மேல் கொள்ளும் அச்சமே. அச்சம் என்ற வாக்கின் பொருள் என்ன? நாம் செய்கிற செயல்கள், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொன்றும் இது கடவுளுக்கு விருப்பமாய் இருக்கிறதா என்று அலசி பார்த்து பயணம் செய்வது. அச்சம் என்றால் நடுங்குகிற மாதிரி காட்டிக்கொள்வதில்லை. அச்சம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? பயம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? பிள்ளைகளுக்கெல்லாம் தப்பு செய்யும் போது பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, கடவுள் கண்ணை குத்திடுவாருன்னு. அத மாதிரி எல்லாம் இல்ல. எப்படி 2 திருடர்களை சிலுவையில் அறையும் போது ஒருவனுக்கு நல்ல கள்ளன், இன்னொருவனுக்கு கெட்ட கள்ளன் என்ற பெயர் கொடுத்தது. எதனால்? இவனுடைய கண்களை காக்கை வந்து கொத்தினது, அவனுடைய கண்களை கொத்தவில்லை. எதற்கு கொத்தினது? தீங்கு செய்தவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆண்டவர் பக்கத்தில் இருந்தா கூட பாதுகாப்பு கிடையாது. ஏனெனில் தீமை அவனை மறைத்து வைத்திருக்கிறது. நல்லது செய்கிற நினைவருக்கு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும் போது பாதுகாப்பு இருக்கும், அவனுக்கு எத்தீங்கும் வராது. ஆக எப்போது கடவுள் நம்ம கூட இருப்பார் என்று பார்க்கும்போது நாம செய்கிற தவறுகளை உணர்ந்து செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கும் போது. இதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆரம்பம். ஆக நீதிமொழியின் ஆசிரியர் என்ன வைக்கிறார் பாருங்க. ஞானம் ஒரு மனிதனுக்கு எப்போது கிடைக்கும்? The wisdom, knowledge, when he will receive it. The fear of Lord brings the wisdom and knowledge. ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நண்பரே மக்களே, ஆகவேதான் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகின்றன. ஸ்நானம் என்றால் என்ன? கழுவுதல். கழுவுதல் என்பது தண்ணீரை கொண்டு பாத்திரத்தை கழுவலாம், உடலை கழுவலாம்,
தண்ணீரை கொண்டு எதை வேண்டுமானாலும் சுத்தம் பண்ணலாம். தண்ணீர் என்றால் சுத்தம் பண்ணுதல் என்று பொருள். சுத்தமாக கழுவுதல். ஸ்நானம் என்பது முற்றிலும் கழுவப்படுதல். ஆக தண்ணீரை கொண்டு ஒரு மனிதனை கழுவ இயலாது. ஆக தண்ணீர் என்ற வாக்கு ஏன் அங்கு பயன்படுகிறது என்று பார்க்கும்போது கழுவுதல் என்பதற்காக. ஒரு பொருளை கழுவ வேண்டும், ஏதோ ஒன்றை சுத்தம் பண்ண வேண்டும், அப்போது தண்ணீர் பயன்படுகிறது. தண்ணீர் இல்லாமல் எதையும் சுத்தம் செய்ய முடியாது. அப்ப ஸ்நானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எழுந்திருப்பதுதான் ஸ்நானம் கிடையாது. அதல்ல. ஸ்நானம் என்ற வாக்கு பைபிளில் இடம்பெற்றிருக்க காரணம் என்ன? கழுவுதல். எதை கொண்டு? தண்ணீரை கொண்டு அல்ல. கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை கற்றறிந்து அந்த வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கையை சரி செய்யும் போது நாம் கழுவப்படுகின்றோம். ஆக ஞான ஸ்நானம் என்பது அர்த்தம் என்ன? சில கேட்பாங்க, மூழ்கி எழுந்திருச்சீங்களா இல்ல தெளிக்கப்பட்டீங்களா? மூழ்கினாலும் தெளித்தாலும் அது அடையாளம் மட்டும்தான். கிறிஸ்தவனாய் மாறுவதற்குரிய அடையாளம் அது. ஆனால் மூழ்கி எழுந்திருத்தாலும் சரி, நீ தெளிக்கப்பட்டு எழுந்திருத்தாலும் சரி, மனமாற்றம் இல்லை என்று சொன்னால் நீ மூழ்கினாலும் பிரயோஜனம் இல்லை, தெளித்து ஞானஸ்நானம் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனெனில் இன்றைக்கு நாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்றும் தெரியும், தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்றவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றும் தெரியும். இருவருமே சமமாக தவறில் உழன்றிருக்கின்றார்கள். காரணம் என்ன? தண்ணீர் தான் மனிதனை கழுவுகிறது என்று நினைத்து கொண்டு வாழ்கிறதுனால இல்ல. தண்ணீர் என்ற வார்த்தை ஏன் பயன்பட்டது என்று பார்க்கும்போது கழுவுதல். அப்ப நம்ம உடலை கழுவ தண்ணீர் பயன்படுத்தலாம், ஆனால் உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை தண்ணீரால் கழுவ முடியாது. அது கடவுளுடைய வார்த்தையினால் தான் முடியும். ஆக ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஞானம் என்பது கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போது கடவுளுக்கு பயப்படுகிற பயம் வரும்? நாம் விவிலியத்தை வாசிக்கும் போது பயம் வரும். பைபிளை படிக்கலன்னு சொன்னா உனக்கு பயமே வராது. நாட் பாசிபிள். கடவுள் வாக்கு படிக்க படிக்கத்தான் ஐயோ இவ்வாறு சொல்லி இருக்கிறார், நான் இப்படிதான் நடக்கணும், கழுவப்படுகிறோம். ஆக ஞானஸ்நானம் எப்பொழுது முழுமை அடைகிறது? நீ மூழ்கி எந்திரித்தாலும் முழுமை அடைவது கிடையாது, நீ தெளிக்கப்பட்டு எந்திரித்தாலும் முழுமை அடைவது கிடையாது. விவிலியத்தை திறந்து வாசித்து மனமாற்றம் அடைகிற அந்த நாள் தான் நீ கழுவப்படுகிற நாளாயிருக்கிறது. ஆக ஞானஸ்நானம் தவறு என்பது சொல்ல வார்த்தை கிடையாது, தவறல்ல, அது அடையாளம். கிறிஸ்துவுக்குள் நுழைவதற்கான அடையாளம். ஆகவே இன்றைக்கு இறைப்பணிக்கு நுழைவதற்கான அடையாளம் மிக அவசியம். ஞானஸ்நானம் என்பது வாழ்க்கையிலே மிக அவசியம். ஆக அந்த ஞானஸ்நானம் சடங்காக மாறக்கூடாது, அல்லது சம்பிரதாயமாய் மாறக்கூடாது. மாறாக அது வாழ்க்கையின் உணர்வுள்ளதாய் மாற வேண்டும். ஆக ஏன் இன்றைக்கு ஆண்டவரின் திருமுழுக்கை நினைவு கூற வேண்டும்? யோவான் நதிக்கரையிலே, யோர்தான் நதிக்கரையிலே யோவான் வழியாக பலர் திருமுழுக்கு பெற்றார்கள். பல பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்களுடைய ஞானஸ்தானங்களை நினைவு கூறாமல் ஆண்டவர் இயேசுவின் ஞானஸ்தானத்தை மட்டும் ஏன் நினைவு கூறணும்? ஏனெனில் உணர்வுகள் வேற, எண்ணங்கள் வேற. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு எடுக்கிற எண்ணங்கள் வேற, அங்கிருந்தவர்கள் எல்லாம் திருமுழுக்கு எடுத்த எண்ணங்கள் வேற. ஆக இந்த நற்செய்தி மிக அழகாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. பாருங்க என்ன தெரியப்படுத்துகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார். மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 7-11 வரைக்கும் வாசிக்கும் போது 7வது வாக்கியத்துல என்ன சொல்றார் பாருங்க, வாசிப்போம். அவர் தொடர்ந்து
என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வரப்போகின்றார். குனிந்து அவருடைய அவருடைய செருப்பை அவர் செருப்பை கழட்டுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அந்த அளவுக்கு நான் அவரை விட, அவர் என்னை விட மேன்மையானவர். அவர் செருப்பு தொடக்கூட எனக்கு தகுதி இல்லை. யார் சொல்றது பாருங்க? திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவான் யார்? கடவுளால் அனுப்பப்பட்டவர். பூமியிலே கடவுள் திட்டத்தின்படி பிறந்தவர், கடவுள் திட்டத்தை நிறைவேற்றும்படி பிறந்தவர். ஆக கடவுள் திட்டத்தின்படி பிறந்த திருமுழுக்கு யோவானே இயேசுவின் பாதங்களில் இருக்கிற காலடிகளை தொடக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி? நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், பாதத்தில் இருக்கிற பாதப்படிகளை தொடக்கூட அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் அவ்வளவு என்னை விட மேன்மையானவர் என்று சொல்லி 8வது வாக்கியத்துல, நான் உங்களுக்கு வெறும் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் அவரோ உங்களுக்கு தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். நண்பரி மக்களே, இந்த விஷயத்தை மாத்திரம் யாரும் பேச மாட்டாங்க. தண்ணீரில் இருக்கப்படுகிற திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது, தூய ஆவியால் இருக்கிற திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது. இது ரெண்டும் சடங்கு கிடையாது, சும்மா அப்படியே செஞ்சுக்கிட்டு போயினே இருக்கிறதுக்கு. சம்பிரதாயமும் கிடையாது. இது உள்ளத்திற்கு சம்மதப்பட்ட உள்ளுணர்வுக்குரிய செயல்பாடு. ஒருவன் கழுவப்பட்டால் 2வது தூய ஆவியின் திருமுழுக்கு பெற வேண்டும். ஒருவன் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தும் அவன் கழுவப்படவில்லை என்றால் தூய ஆவி என்று திருமுழுக்கு பெற இயலாது. இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கின்றோம். தண்ணீர் என்று திருமுழுக்கு ஆகிவிட்டது, தூய ஆவி என்று திருமுழுக்கு இன்னும் பெறல. ஏனெனில் தூய ஆவியின் திருமுழுக்கு செயல்பாடே வேற. தண்ணீரில் திருமுழுக்கு எடுத்தவர்கள், அது தெளித்திருந்தாலும் சரி, நீங்க முற்றிலும் மொழி எந்திரித்தாலும் சரி, பரவாயில்லை, அடையாளம் அது. அதுக்கு பின் வாழ்க்கையின் ஆரம்பம் இருக்கிறதே. ஞானஸ்தானம் நீ கிறிஸ்துவுக்குரியவன் என்பது அடையாளம் காட்டுகிறது. அதுக்கு பின் கிறிஸ்துவின் செயல்பாடுகள் என்ன என்று கற்று அறிய வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்கும். படிக்க படிக்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் படிக்க படிக்க நாம செய்கிற தீமை அது உணர்த்த ஆரம்பிக்கும். அது உணர்த்த அந்த பாவத்தை விட்டு விலகும் போது நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். தூய்மையாக்கப்படுகிற அந்த நேரத்துல தூய ஆவியானவர் நம்மில் வந்து முற்றிலும் இறங்குவார். இது தூய ஆவியின் திருமுழுக்கு. ஒரு முறை தூய ஆவி உனக்குள்ள வந்துட்டா அவர் போகவே மாட்டார். நீயா துரத்தினால் ஒழிய. நீங்க விரட்டுவீங்களா? உள்ள இருக்கிற தூய ஆவிய போயிட்டு தயவுசெய்து சொல்வீங்களா? மறைமுகமாக எதிர்ப்பு. அதாவது தூய ஆவியை விரட்டுவதற்கு பாவம் மனித உள்ளத்திலே நுழைந்தாலே போதும், தூய ஆவியானவர் விரட்டப்படுவார். விரட்டப்பட்ட ஆவியானவர் திரும்ப வருவதற்கு யோசிப்பார். ஏனெனில் அசுத்தம் அடைந்திருக்கிறது. நண்பர்களே, மக்களே, வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் பல இருக்கின்றன. இன்றைய திருமுழுக்கு ஆண்டவரின் திருமுழுக்கை நினைவு கூற வேண்டும். காரணம், நம்முடைய திருமுழுக்கை நாம் உணர வேண்டும். நான் எடுத்திருக்கிற திருமுழுக்கில, நான் எடுத்திருக்கிற ஞானஸ்தானத்துல எனக்கு விசுவாச ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றேனா? என்னையும் வளர்த்து மற்றவர்களையும் வளர்க்கிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கின்றேனா? நானும் வளராமல் மற்றவர்களையும் வளர விடாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிடையாது. ஆகவே இன்றைக்கு திருமுழுக்கை நாம் நினைவு கூற வேண்டும். அப்ப யோவான் என்ன உரைக்கின்றார் பாருங்க. அக்காலத்தில் இயேசு கலிலேயா எங்கும் நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார், ஞானஸ்நானம் பெற்றார். அன்று யூத மரபுபடி
அன்று யூத மரபு, ஒரு ஆண் மகன் எந்த செயலை செய்ய தீர்மானித்தாலும் 30 வயது முடிந்திருக்க வேண்டும். யூத மரபு. 30 வயது நிரம்பின ஒரு ஆண் மகன் வெளிப்படையாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இன்றைக்கு ஒரு ஆண் மகனுக்கு 18 வயது முடிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு 18 வயது முடிந்திருந்தால் அவன் வாலிப பருவம் அடைந்து விட்டான். அவன் ஓட்டிங் அத்தாரிட்டி கிடைக்கின்றன, அவனுக்கு டிரைவிங் அத்தாரிட்டி கிடைக்கின்றன, அவன் எங்க வேணாலும் பணிக்கு வேலைக்கு செல்லுகிற அத்தாரிட்டி கிடைக்கின்றன. 18 வயதுக்கு மேல அவன் தேசத்தின் ஒரு உறுப்பினராக மாறுகின்றான். 18 வயதுக்கு கீழே அவன் தேசத்தில் நடக்கிற எந்த பணியிலும் ஈடுபட இயலாது. 18 வயதுக்கு மேல அவன் எல்லாவற்றுக்கும் தகுதியாக்கப்படுகிறான். அவன் அரசாங்கத்தில் அரசனாகிற தகுதி அடைகின்றான், வேலை செய்வதற்கு தகுதி அடைகின்றான், திருமணத்திற்கு தகுதி அடைகின்றான். ஆக 18 வயதுக்கு மேல அவன் எல்லாவற்றுக்கும் உரிமையாளனாய் மாறுகின்றான். இது இன்றைய காலம். அன்றைய காலம் 30 வயதுக்கு மேல, இன்றைய காலம் 18 வயதுக்கு மேல. Today 18 years and above. But olden days when Jesus was there, that time 30 years and above. That Jesus was 30 years. He came to Jordan and he received the baptism. இதே போலதான் அன்று இயேசு, இன்றைக்கு 18 வயது என்றால் அன்றைக்கு 30 வயது. ஆகவேதான் இன்னைக்கு பாருங்க, திருமுழுக்கு மூழ்கி எழுந்திருக்கிறவங்க எல்லாம் 18 வயதுக்குள்ள முடிச்சிடணும். மூழ்கு ஞானஸ்நானம், அதுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்கும். ஏன் மூழ்குனா தான் ஆண்டவர் விடுதலை செய்வாரா? ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்ல, நீ மூழ்குனா தாயா ரட்சிக்கப்படுவ, இல்லனா இல்ல. இன்னொரு கூட்டம். இப்படி 2 பேருமே சண்டை போட்டு வாழ்கிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்றி மக்களே, அன்னைக்கு இயேசு 30 வயது, அது அந்த காலம். இன்னைக்கும் அதே மாதிரி 30 வயசுல என்னன்னு சொன்ன எடுத்துக்கங்க, காத்திருப்பாங்களா? ஆக உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எது உண்மை? ஞானஸ்நானம் எப்படி எடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஞானஸ்நானம் எடுத்த நாம எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். ஆகவேதான் பிரிவினை சபையில் இருக்கிறவர்கள், அநேக டினாமினேஷன் மூழ்கி எழுந்திருப்பது 18 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே போலதான் கத்தோலிக்க திருச்சபையானது 3 பாகங்களாக 18 வயதுக்குள்ள முடிக்க தீர்மானிக்கிறது. ஆண்டவர் இயேசு 8 நாட்களில் எப்படி ஆலயத்திலே பிறந்த 8ஆம் நாளில் ஆலயத்தில் குழந்தையாக காணிக்கையாய் கொடுக்கப்பட்டாரோ, அதே போல கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 8ஆம் நாளில் காணிக்கையாய் ஆலயத்திலே பெயர் சுட்டு விழாவாக மாற்ற வேண்டும். அது ஆண்டவர் இயேசுவுக்கும் நடந்தது. அதே போல திருமுழுக்கு யோவானுக்கும் நடந்தது. பிறந்த 8ஆம் நாளில். இத சொல்லி பாருங்க, நிறைய பேரு ஐயோ 8 நாள்ல எப்படி முடியும், பணங்காசு இருந்தாதான் ஞானஸ்நானம். இன்னைக்கு மனமாற்றத்துக்காக அல்ல, என் பிள்ளை ஆண்டருக்கு கொடுக்கப்படணும் இனத்திற்காக எல்லாம் கிடையாது. நல்லா கிராண்டா கொண்டாட பணம் வேணும், அதனால தள்ளினே போ. உணர்வை அறிந்து கொள்ளுங்கள். கத்தோலிக்க திருச்சபை 8ஆம் நாளில் குழந்தையை கொடுக்கணும். அதான் பைபிளுடைய அடிப்படை. அதை பெயர் சூட்டு விழா என்றும் ஞானஸ்நானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதோடு வாழ்க்கை முடியறது கிடையாது. மறுபடியும் 10 12 வயதுக்குள்ளாக புது நன்மை எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன். அந்த 10 12 வயதுக்குள்ளாக ஒரு குழந்தை நல்ல பருவத்தை அடைகின்றது. நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்ளுகின்றது. ஆக அந்த வயதிலே கிறிஸ்துவின் உடலுக்கு எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவின் உடலை பெற வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும், அது கற்றுக்கொள்கிறது. ஆகவே 8 12 வயதுக்குள்ளாக கொடுக்கப்பட வேண்டும். அதோடு முடிந்து விடுவது கிடையாது. திருச்சபை 3வது பாகத்தை வருகிறது. அதுதான் தூய ஆவியின் அருள் பொழிவு, கான்ஃபர்மேஷன்.
உறுதி பூசல் என்று சொல்லப்படும். இது 12 15 வயதுக்குள்ளாக நடக்க வேண்டும் அல்லது 18 வயதுக்குள்ளாக நடக்க வேண்டும். அப்போது உறுதி பூசல் ஒரு பிள்ளை எடுக்கும் போது அதனுடைய வயது 15 18க்கு வந்து நிற்கிறது. இப்போ புரிகிறதா? திருச்சபை எப்படி நம்மை வளர்க்கின்றது? மற்ற டினாமினேஷன்ல இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. அவங்க அந்த வயது வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க திருமுழுக்க. ஆனா திருச்சபை நம்மை 8 நாட்கள் குழந்தையிலிருந்து 8ஆம் நாள் பிறந்த 8ஆம் நாளில் இருந்து 15 வயது வரைக்கும் 18 வயது வரைக்கும் நம்மை பக்குவப்படுத்துகின்றது வயதுக்கு ஏற்றவாறு. ஆக 18 வயதிலே ஒரு கிறிஸ்தவன் முழுமை அடைகின்றான். என் அன்பு மக்களே, ஆக திருமுழுக்கு என்பது தண்ணீரை மட்டும் குறிக்கப்படவில்லை, அது உள்ளத்திலே குறிக்கப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு அதே போல அன்றைக்குள்ள சட்டத்தின்படி 30 வயதுக்கு அவர் கடந்து வந்தார். யோர்தான் ஆற்றங்கரைக்கு அவர் திருமுழுக்கு பெற்றார். அவர் எடுத்த திருமுழுக்கிலே ஒரு சான்று இருந்தது. என்ன சான்று? அது அடுத்த வாசகம் சொல்லிது பாருங்க. அவர் ஆட்சியிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவியானவர் புறாவை போல இயேசு ஆண்டவர் மேல் இறங்குவதையும் அவர் கண்டார். ஆக திருமுழுக்கு பெற்றவுடனே நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆக இங்கு பாருங்க, அவர் திருமுழுக்கு பெற்ற கரையேறின உடனே தூய ஆவியானவர் புறாவின் வடிவில இறங்கி வந்தார். அவர் மேல் இறங்கி அடுத்து அப்போது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இதுக்கு தாங்க இயேசுவின் ஞானஸ்நானத்தை நினைவு கூறுகிறோம். நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க தெரியுமா உங்களுக்கு? நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 8ஆம் நாளில் எனக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் இந்த இறை பணியில இறைவன் என்னை அழைத்து விட்டாரோ என்ன தெரியாது. 8ஆம் நாளில் பிள்ளைகள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த பிள்ளைகள் கடவுளுடைய வழியிலே நடத்தப்படுகிறது. நண்பரே மக்களே, இன்னைக்கு அதை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை ஏன் நினைவு கூற வேண்டும்? ஏனெனில் அதில் 2 அடையாளங்கள் இருக்கின்றது. ஒன்று, வயது நிரம்பின ஒரு வாலிபன், சட்டப்பூர்வமாக என்ன வயது குறிப்பிட்டு இருக்கிறதோ அந்த வயது நிரம்பின ஒரு வாலிபன், நன்மை தீமை அறிந்த வாலிபன். அந்த பருவம் வாலிப பருவம். அந்த பருவத்திலே திருமுழுக்கு, பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கு வாலிப பருவத்திலேயே பெற்றுக்கொள்ளணும். அப்போதுதான் கடவுளுடைய வாக்கு நிறைவு பெறுகிறதை செய்ய முடியும். ஆக 2வது அடையாளம் என்ன நேர்ந்தது? தூய ஆவி இறங்கினார். நாம தூய்மை அடைந்தவுடனே தூய ஆவி நம்மேல் இறங்க காத்திருக்கிறார். அந்த தூய ஆவி இறங்கினவர்களுக்கு என்ன வாக்கு தருகிறார் பாருங்க. இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவிசாயுங்கள், இவரிடம் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவரெல்லாம் இறைவாக்கை நிறைவேற்ற வருகின்றார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்த வாக்கியது. ஆக திருமுழுக்கு என்பது சடங்கோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ கிடையாது. மாறாக மனமாற்றத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தின் விளைவு தூய ஆவியில் நிரம்பி இருப்பது. எதற்கு தூய ஆவியை நிரம்புவது? கடவுளுடைய வாக்குகளை நிறைவேற்றுவதற்காக. கண்டுபிடிச்சு நிறைவேற்றுவது. இன்றைக்கு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்களே, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. கடந்த மாதத்துல டிசம்பர் மாதத்துல 21ஆம் தேதி வியாழனும் சனியும் 2 ஒன்றாக இணைந்ததினால் அந்த வானத்தில
கிறிஸ்து பிறந்த நட்சத்திரத்தை போல அதுவும் தென்பட்டது. இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இது போலத்தான் அன்னைக்கும் உருவானது. அது எப்படி அன்னைக்கு உருவாயிருக்கும்? சரிப்பா, அப்படியே வச்சுக்கலாமே. இது போலதான் அன்னைக்கும் ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்ததுனால அது பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்க, பரவாயில்ல. ஆனா அன்னைக்கு இருந்த நட்சத்திரத்துல இன்னொரு வெளிப்பாடு இருக்கிறதே, அது என்ன? அது வழிகாட்டினது அல்லவா? அது எங்க இருக்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்த பிறகு? அப்ப இது வேற அது வேற அல்லவா? நண்பர்களே, மக்களே, விவிலியத்தின் ஆழத்தை கவனிக்க வேண்டும். அன்று தோன்றின நட்சத்திரம், வழிகாட்டின நட்சத்திரம், இன்று வியாழனும் சனியும் ஒன்று சேர்ந்த பிறகு அது பிரகாசிக்கிறது. அது போல இருக்கலாம், அது போல இருக்கலாம். ஆனா என்ன வழி காட்டுது, என்ன செய்தி சொல்லுது? ஒன்னா சேர்ந்து ஒரு செய்தியும் கிடையாது. இந்த நட்சத்திரம் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிற காலம், அது எந்த செய்தியும் சொல்லாது. ஏன்னா உலகத்துல பல பிளானட்ஸ்கள் வான மண்டலத்தில் இருக்கிறது. அதுல சுத்தி கொண்டே இருக்கும் போது, அது சுத்தும் போது அது எதெல்லாம் ஒன்னொன்னு சந்திக்க நேரமோ அதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது சுத்திக்கிட்டே இருக்குது இல்ல. அப்ப இயேசு தோன்றின நாட்களில் வந்த நட்சத்திரம் வேற, இன்று கடந்த 2020 ஆண்டில டிசம்பர் 21 வியாழன் என்றும் சனி என்றும் சொல்லப்பட்ட பிளானட்ஸ், இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வெளிப்பட்ட காட்சி அதுவே வேற. இது பேப்பர்ல எல்லாம் செய்தி போட்டாங்க. இதுவும் கிறிஸ்துமஸ் ஸ்டார் தான் சொல்லிக்கலாம், பரவாயில்ல சொல்லிக்க. ஆனா அதுதான் வேற, இதுவும் வேற. இதே போலதான் ஆண்டவர் இயேசு எடுத்த திருமுழுக்கு வேற, இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற திருமுழுக்கு வேற. அன்னைக்கு ஆண்டவர் திருவாக்குறுதி நிறைவேற்றும்படி திருமுழுக்கு எடுத்தார். இன்றைக்கு நாம் எடுக்கிற திருமுழுக்கு திருவாக்கை நிறைவேற்றுவதற்காக அல்ல. ஆகவேதான் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. குடிக்கும், சிகரெட்டுக்கும், சண்டைக்கும், பொய்க்கும், பித்தலாட்டத்துக்கும் அடிமை, கோபத்துக்கு அடிமை, பொய்க்கு அடிமை, பல விதமான பாவத்துக்கு அடிமை. எதுவுமே வெளிப்படலைன்னா மறைமுகமா இருக்கிற பாவத்துக்கு அடிமை. இதுக்கு பேர் திருமுழுக்கு பெற்ற அடையாளமா? நண்பரே, மக்களே, நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏன் திருச்சபையானது ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை நினைவு கூறுகிறது? ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் திருமுழுக்கு எடுத்து தண்ணீரால் மூழ்கி வெளியே வந்தவுடனே தூய ஆவியானவர் வந்து இறங்கினார். ரெண்டு, வானம் திறந்து ஒரு குரல் வந்தது, இவரே என்னுடைய நேச குமாரன், இவரே என் பிரியமான மைந்தன். இவர் சொல்லும் வாக்குக்கு செவிசாய்ங்க எல்லாரும். ரெண்டு அடையாளங்கள். இன்றைக்கு நாம் எடுக்கிற திருமுழுக்கில எத்தனை அடையாளம் இருக்கிறது? ஒன்னு கூட சொல்ல முடியாது. ஏனெனில் அந்த நேரத்துக்கு தான் நாம மாறினவங்களா இருக்கிறோமே தவிர, மீதி வருகிற நாட்களில பாவம் பெருகி 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 இருளாய் தான் இருக்கின்றோம். ஆக இருளாய் இருக்கிற வாழ்க்கை ஒளிக்கு வரதான் இன்று திருச்சபை திருமுழுக்கை நினைவு கூறுகிறது. ஆண்டவர் எடுத்த திருமுழுக்கும் நாம் எடுத்திருக்கிற திருமுழுக்குக்கும் ரெண்டும் ஒன்றுதான், ஆனால் உணர்வுகள் வேற. அவர் இறைவாக்கை நிறைவேற்ற திருமுழுக்கு எடுத்தார். நாமோ சும்மா கிறிஸ்தவங்களா இருக்க திருமுழுக்கு எடுத்தோம். சும்மா பிரயோஜனமற்ற கிறிஸ்தவம். கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் கிடையாது. உன்னால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? கேள்வி கேட்டு பாருங்க, என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் விண்ணுலகம் செல்லும் போது ஒரே ஒரு பணியை தான் கொடுத்தார். உலகம் எங்கிலும் சென்று படைப்பிற்கெல்லாம் நல்ல செய்தியை சொல்லுங்க. இது மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்த வேலை. மார்க் நற்செய்தி 16 இருந்து வாசிச்சு பாருங்க. விண்ணுலகம் செல்லும் போது சீடர்களுக்கு கொடுத்த ஒரே பணி இதுதான். சீடர்கள் அந்த பணியை செஞ்சாங்க. சீடருக்கு அடுத்த வரிசையில் வந்தவங்களும் செஞ்சாங்க. 600-700 ஆண்டுகள் போன பிறகு அந்த பணி குறைந்து விட்டது. பைபிளே இன்னைக்கு வீட்டில் இருக்குது, ஆனா அது பிரயோஜனமற்றதா இல்ல.
பிரயோஜனம் உள்ளதா இல்ல பிரயோஜனமற்றதா இருக்குது. பைபிள் இருக்குதா? இருக்குதுங்க. படிக்கிறியா? படிக்கிறேன். நேற்று என்ன படிச்ச? யோசிப்பாங்க அப்பதான். ஏன்னா படிச்சா தானே தெரியும். ஆனா சொல்லிடுறது நான் படிக்கிறேன் பைபிள் படிக்கிறேன். ஓ படிக்கிறேன். நான் படிக்காத நாளே கிடையாது. ஏங்க நேற்று என்ன படிச்சீங்க? ஐயோ நேத்து ஏதோ கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி பண்ணா முந்தா நேத்து என்ன படிச்ச? முந்தா நேத்தா? யோசிக்கிறதுலே தெரியும் நீ பைபிளை தொடர்றதில்ல. பொய் வாய் தொடர்ந்தாலே உன்னே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நினைவு கூற வைக்கிறார். நீ பெற்ற திருமுழுக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். நாம பெற்ற திருமுழுக்கு புதுப்பிக்கப்படணும். ஞானஸ்நானம் என்பது நம்மை தூய்மையாக்கி பரிசுத்த ஆவியை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதான் ஞானஸ்நானம். பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வருதல். இனி உலகத்துக்கும் உலகுக்கு சம்பந்தப்பட்ட பாவத்துக்கும் அடிமை கிடையாது. நான் விண்ணகத்துக்கும் விண்ணகத்தில் இருக்கிற செயல்பாடுகளுக்கும் அடிமை என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை. ஆகவேதான் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன பாருங்க, எசாயா 55வது அதிகாரம் 1வது வாக்கியம். ஐசாயா சாப்டர் 55 verse 1. இன்றைக்கு முதல் வாசகம் என்ன சொல்லுது பாருங்க. தாகமாய் இருக்கிறவரே, நீங்கள் அனைவரும், நீங்க எல்லாரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். நீர் இருக்கிற இடத்துக்கு வாங்க. கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். நீங்களும் வாங்க. தானியத்தை வாங்கி சொல்லுங்க. உண்ணுங்கள். வாருங்க. காசு பணமின்றி இலவசமா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. தாகமா இருக்கிறவங்களுக்கு தான் அது. தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிக்கிறீங்க இல்ல? எத்தனை விதமான தாகம் இருக்கிறது. தண்ணீருக்கு ஒரு தாகம், ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு தாகம். எப்போ 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 என்ற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும். அது ஆசைகளை நிறைவேற்றுகிற தாகம், இச்சைகளை நிறைவேற்றுகிற தாகம். எப்போ எப்போ மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும், அடையிற வரைக்கும் ஏங்கிக்கிட்டே இருக்கும். அதான் தாகம். ஆனா இங்க பைபிள்ல சொல்லுகிற தாகம் வேற. பூமியில எல்லா தாகத்தை நிறைவேற்றுகிற நாம ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்துவின் தாகத்தை நிறைவேற்ற இல்லாம செயல்படுகிறவர்களாய் இருக்கின்றோம். ஆக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாருங்கள், தாகமா இருக்கிறவங்களே என்னிடம் வாங்க. பணமும் இன்றி விலையும் இன்றி இலவசமாய் கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். குணமளிக்கிற வரத்தை இலவசமாய் கொடுப்பார். பிசாசுகளை விரட்டுகிற வரத்தை இலவசமாய் கொடுப்பார். வெள்ளி சுண்ணிய கட்டுகளை எடுக்கிற வரத்தை இலவசமாய் கொடுப்பார். கொள்ளை நோய்களை குணமாக்குற வரத்தை இலவசமாய் கொடுப்பார். கொள்ளும் நஞ்சைகளை எடுக்கிற வரத்தை இலவசமாய் கொடுப்பார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பணமும் இன்றி விலையும் இன்றி என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன். என் அன்பு மக்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகங்கள் எவ்வாறு இருக்கிறது பத்தியா? இதை இன்னைக்கு காலையில நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்களா? எல்லாரும் திருப்பள்ளிக்கு போய் வந்திருப்போம், ஆலயத்துக்கு போய் வந்திருப்போம். வாசகத்தை இது இதுதான் இன்னைக்கு வாசகமா அப்படின்னு கேட்கிற உள்ள இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்குது. உள்ள படிக்கும் போது காதை செலுத்தி இருக்காது. இது இன்னைக்கு வாசகமா, இது எவ்வளவு நல்லா இருக்கிறது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தோணாது. ஏனெனில் உணர்வு வேண்டும். விவிலியத்தை படிப்பதற்கு ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? 2ஆம் வாசகம் சொல்லுகிறது பாருங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கணும்? 2வது வாசகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 2வது வாசகத்துல மிக அருமையாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? 5வது வாக்கியத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? இயேசுவை நம்புகிறவர்களை தவிர உலகத்தை வெல்வோர் யார்? அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற செயல்பாடுகளை எப்படி வெல்ல முடியும்? பாவத்தை எப்படி வெல்ல முடியும்? பிசாசை எப்படி வெல்ல முடியும்? கொள்ளை நோயிலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக் கொடுக்க முடியும்? இயேசுவை நம்புகிறவர்களால் மட்டுமே தான். அது சும்மா நான் நம்புறேன்னு சொல்லி ஏமாத்திக்காதீங்க. நம்புறேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால்
அவர் சொன்னவாறு வாழ்கிறேன் என்பது பொருள். அவர் சொன்னதை செய்கிறேன் என்பது பொருள். ஆக அவர் வெல்லுவார்கள். எப்படி வெல்லுவார்களா? 6வது வாக்கியம், நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியானவர் சான்று பகருகின்றார். நீராலும் இரத்தத்தாலும் தூய ஆவியானவர் கலக்கின்றார். அப்போதுதான் சான்று பெற்ற வாழ்க்கை நமக்குள்ளே வர முடியும். ஆக என்ன சொல்ல வருகிறார் பாருங்க, என்ன சொல்ல வருகிறாரு? 8வது வாக்கியம் வாசிக்கிறோம். தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டதாயிருக்கிறது. எதற்கு? சான்று பகர்வதற்கு. ஆக தூய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் ஞானஸ்நானம் எடுத்தவுடனே இறங்குகிறார். அந்த தூய ஆவி எதிலே கலக்கப்படுகிறார்? மனித உடலில் இருக்கிற ரத்தத்திலும் மனித உடலில் இருக்கிற தண்ணீரிலும் அவர் கலக்கின்றார். ஏன் அதுல கலக்கணும்? மற்றதெல்லாம் ஏன் கலக்கப்படல? காரணம் இருக்குது. ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது, தண்ணீரிலே தான் உயிர் இருக்கிறது. ஒரு மனிதன் உடலில் இருக்கிற ரத்தம் உடலை விட்டு விலகி போனால் அவன் சக்கையாக்கப்படுகிறான். அதுதான் ஆக்சிடென்ட் ஆன உடனே பாருங்க, ரத்தம் போயிடுச்சு, ரத்தம் கொடுங்க. பிளட் கேன்சர் வந்த உடனே பாருங்க, ரத்தம் மாத்திக்கிட்டே இருங்க. ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. தூய ஆவியானவர் உடலில் இருக்கிற ரத்தத்திலும் உடலில் இருக்கிற தண்ணீரும் கலக்கப்படுகிறார். அப்போதான் அவன் உயிர் மூச்சு பெற்றவனாய் இருக்க முடியும். நீங்க நினைச்சுக்காதீங்க அது உடம்பு மேல வந்து இறங்கி சொல்லுவாரு, நல்லா நினைச்சுக்காதீங்க. அது ரத்தத்தில் கலக்கப்படுகிறதை ஒன்று. ஒரு மனிதனுடைய ரத்தத்திலும் தண்ணீரிலும் தூய ஆவி கலக்கப்படும் போது அவருடைய உணர்வுகள், உள் உணர்வுகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவாக்கை நிறைவேற்றுவது மட்டுமே கவனமாயிருக்கும். நீங்க எப்படி? தூய ஆவி அனுபவம் இருக்கிறதா? தூய ஆவியானவர் இறைவாக்கை நிறைவேற்ற மட்டும்தான் வழிநடத்துவார். வந்ததையும் போனதையும் சென்றதையும் இருக்கிறதையும் மட்டுமே பேசுகிறவர் கிடையாது. இறைவாக்கை மட்டுமே அவர் நிறைவேற்றுவார். விவிலியத்தில் இருக்கிற வாக்கை மட்டுமே நிறைவேற்றுவார். பைபிளில் இல்லாதது ஒன்றை நிறைவேற்ற மாட்டார். அதற்காக அவர் அனுப்பப்படவில்லை. தூய ஆவி அனுப்பப்படுவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கையும் நமக்குள் இருந்து நிறைவேற்றுவதற்காக. ஆகவேதான் இன்று ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை நினைவு கூறுகின்றோம். இன்னைக்கு நம்ம திருமுழுக்கு பெற்ற எத்தனை நாள் ஆனது? ஞாபகம் பண்ணி பாருங்க. பாவம் உள்ளத்தில் எத்தனை அடங்கி இருக்கின்றது. திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். குடிவெறி, சண்டை, கோபம், பொய், பித்தலாட்டம், இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்படி போய் ஆமேன். எப்போ உள்ள நுழையிறனே தெரியாது. நீ உள்ள நுழையும் போது அங்க நன்மை கொடுத்துன்னு இருப்பாங்க. அப்படியே நேரா போய் ஆமேன், வணங்குறியோ இல்லையோ கடவுள், அப்படியே தலை வணங்கிட்டு போய் ஆமேன். நாத்தவாய் தெரிந்துனோம் வாழ்க்கையில. இன்றைக்கு ஆண்டவரின் திருமுழுக்கை ஏன் நினைவு கூறுகிறோம்? நம் உள் உணர்வுகளிலே, ரத்தத்திலே, தண்ணீரிலே தூய ஆவி கலக்கப்படுகிறார். அப்பதான் சாட்சியான வாழ்க்கை. அப்போ நீங்க நன்மை எடுத்து பாருங்க, இன்னும் புதுபலன் அடைவாய். இன்றைக்கு ஆண்டவரின் உடலுக்கு மதிப்பில்லாத நேரத்தை உண்டாக்குகிறோம். இதே வாயில சாராயம், இதே வாயில நன்மை, இதே வாயில பொய், கெட்ட பயிற்சி, பித்தலாட்டம், அதுல ஆமீன். அதுதான் இன்னைக்கு ஆண்டு சொல்லிட்டா, நீ எல்லாம் நாக்கு நீட்டி வாங்காத, கையில வாங்கின்னு போ. நாக்குல இருக்கிற அசுத்தம் இன்னும் விலகில்லையே. நாக்குல ஆண்டவர் வாக்கு இருக்கிறதா? அலசி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம், பரவாயில்ல. நாக்கு எப்படி பேசுகிறது? கடவுள் வாக்கு பேசுகிறதா? ஒரு நாளைக்கு அதிகமாக உன் நாக்கு எதை பேசுகிறது நீ அலசிப்பார். அப்ப நான் சொல்றது சரியா இருக்கும்.
நம்முடைய நாவை ஆண்டவருக்கு மட்டுமே பயன்படுத்தும் போது அது நன்மையுள்ளதாய் மாறுகிறது. இதே நாட்கள கண்டதெல்லாம் சொல்லிட்டு கண்டதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு புகழ்ந்து பாடணும், எப்படி அழகா உன்னால பாட வரும்? இதே வாயில கண்டதெல்லாம் பேசிட்டு இதே வாயில பைபிள் எடுத்து படிக்கணும், எப்படி உனக்கு படிக்க வரும்? அதுதான் வரல, படிக்க வரல. நண்பை மக்களே, இன்னைக்கு நாம திருந்தணும். நான் ஒரு காலம் இருந்தேன் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆண்டவர் முற்றிலும் மாற்றிவிட்டார். நாம் எல்லாரும் மாறணும். நாம் எல்லாருமே பாவிகள் தான். மாற்றுவார். எஸ்ஐயா நாவை, அசுத்தமா இருந்த நாவை தொட்டார். அதுக்கப்புறம் எஸ்ஐயா கடவுள் வாக்கை தவிர வேறு எதுவுமே அவர் வாயில பேசல. அது போல நம்ம நாவை தொடுகிற நேரத்துக்காய் காத்திருக்கணும். நாம தீர்மானிக்கணும் அதுக்கு. ஆக உள்ள என்ன இருக்கணும்? ஒரு தாகம் இருக்கணும். அந்த தாகத்தோடு ஆண்டவரை தேடும் போது ஆண்டவரின் ஆவி நம்மேல் இறங்குவார். அப்போது அது நம்ம ரத்தத்திலும் நம்ம உடலில் இருக்கிற தண்ணீரில் கலக்கப்படும். அப்போதுதான் நம்முடைய உள் உணர்வுகள், அந்த ரத்தம் கண்ணுக்கு செல்லும் போது கண்கள் இயேசுவின் கண்களாய் மாறும். ஏனெனில் அதில் தூய ஆவி கலந்திருக்கிறது. அந்த தூய ஆவி கலந்த ரத்தம் கைகளுக்கு வரும்போது கைகளிலே நன்மைகள் நடக்கும். அந்த தூய ஆவின் ரத்தம் நாவுக்கு வரும்போது ஆண்டுடைய வாக்குகள் பேச ஆரம்பிக்கும். அந்த தூய ஆவி ரத்தத்தில் கலந்து தொண்டைக்கு வரும்போது அருமையான குரலை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அந்த தூய ஆவியானவர் உன் உடலின் ரத்தத்திலே எங்கென்ன பாகங்களுக்கு செல்கிறதோ அந்த பாகம் எல்லாம் நல்லதை மட்டுமே செய்ய உணர்வுகளை தூண்டும். ஏனெனில் அந்த ரத்தத்தில் தூய ஆவி இறங்குகின்றார். இரண்டாவது வாசகம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? தூய ஆவி தண்ணீரிலும் ரத்தத்திலும் கலக்கப்படுவார். அப்போதுதான் மனிதனுடைய உணர்வுகள் தூய்மை உள்ள உணர்வுகளாய் இருக்கும். இல்லையா? ஒருத்தர் ரொம்ப கத்தி பேசிட்டா என்ன சொல்றாங்க? அவருக்கு பிபி இருக்கும். பிபினா என்ன அர்த்தம்? பிளட் பிரஷர். பிளட்ல ரொம்ப பிரஷர் ஆயிடுச்சு, அதனால அவங்க ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க. சத்தம் போடாத, ஹார்ட் வெடிச்சிட போகுது அப்படின்னு சொல்ல கேட்டுக்கிறேன்ல. புரியுதா? இப்ப ரத்தத்துல என்ன கலந்தா என்ன நடக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு பைபிள் சொல்லுது, உன் ரத்தத்திலே ஆண்டவரின் ஆவியானவர் கலந்தால் நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருப்பாய். உன் ரத்தத்துல பிபி கலந்திருந்தா வாழ்னு கத்திட்டு வெறும் அவமான சின்னமாக மாறி விடுவாய். வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும். ஏன்னா ரத்தத்துல நோய் கலந்து இருக்கிறது. நம்ம ரத்தத்தில் தூய ஆவி கலக்கப்பட வேண்டும். அப்போது தூய்மையான உணர்வுகள், தூய்மையான செயல்பாடுகள், தூய்மையான எண்ணங்கள். மூளைக்கு அந்த ரத்தம் வரும்போது நல்லா யோசிக்கிற எண்ணங்க. திருப்பதி அறிக்கையிடுமை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவம் செஞ்சிருக்கேன், சும்மா டவுடவன் சொல்லிட்டு போய்கிட்டே இப்ப வெளியே வந்தா அதே பார்க்க. ஏன்னா அந்த ரத்தத்தில் தூய ஆவி கலக்கப்படவில்லை. ரத்தத்தில் தூய ஆவி கலந்தால் அந்த கலக்கப்பட்ட ரத்தம் மூளைக்கு வரும்போது அமைதி உனக்கு தரும். அந்த ரத்தம் நாவுக்கு வரும்போது அமைதியாய் பேசும். அந்த ரத்தம் உனக்கு எந்தெந்த பாகங்களுக்கு செல்லுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் செயல் புரிவார். ஆக நண்பரே மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய ஞானஸ்தானத்தை நினைவுபடுத்துகிறது. நாம் கடவுளுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்தானத்தின் வழியாக. இன்றைய முதல் வாசகம், தாகமாயிருக்கிறவனுக்கு அது கொடுக்கப்படும். அதற்கு பணமோ எதுவுமே தேவையில்லை, மனுஷன் மட்டும்தான் தேவை. அப்படி மனசை கொடுத்தால் தூய ஆவி இறங்குவார். எப்படி இறங்குவார்? இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது, உடைய உடலில் இருக்கிற தண்ணீரிலும் ரத்தத்திலும் அந்த ஆவி இறங்குவார். அப்போது நீ உயிர் மூச்சுள்ளவனாய் இருப்பாய். நீ செய்கிறது எல்லாமே ஒரு உணர்வு பூர்வமான செயல்களாய் இருக்கும். ஆக நண்பரே மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க சொல்லிக் கொடுக்கிறது. அதை கேட்டு இறை மக்களாக வாழ இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒரு நல்ல கிறிஸ்தவங்களா, இனிமே நான் தீமைக்கு உடந்தை கிடையாது, நான் கிறிஸ்துவுக்கு உடந்தை. தீச்செயலுக்கு உடந்தை அல்ல, கிறிஸ்துவின் செயலுக்கு நான் அடிமை. எனக்கு தூய ஆவி தாருமே என்று கேட்டு பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகிறோம் ராஜா. உணர்வு அற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றுவீராக.
இன்றைக்கு தூய ஆவியானவர் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவாராக. அவர் கிறிஸ்துவங்க உடலில் இருக்கிற ரத்தத்திலும் தண்ணீரிலும் கலக்கும்படிக்காக செபிக்கிற ஆண்டவர் சான்று பகருகிற வாழ்க்கையை வளர்ச்சி அடையட்டும். இரண்டாவது வாசகத்தின்படி தூய ஆவியானவர் தண்ணீரும் ரத்தத்திலும் கலக்கும் போது அவன் சான்று பகிர்கிறவனாய் மாறுகிறான். ஆமாண்டவரே, நாம் அனைவரும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும், அருள் ஞானத்தை தாரும். உடைய வாக்குகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு வாழ்கிற எண்ணத்தை தாரும். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்தியா தேசம் முழுவதும், இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் மேல் வல்லமை இறங்குவதாக. பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தை இப்போது புதுப்பித்துக் கொள்வார்களாக. வெறும் பசாசை விட்டுவிடுவீர்களா, விட்டுவிடுகிறோம் என்று சும்மா அறிக்கையிடாமல் உண்மையாகவே விட்டு விலகி வாழ்கிற எண்ணத்தை ஒவ்வொருவருக்குள் புகட்டுவீராக. அன்றே தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் உமக்கு உரியவர்களாய் மாறட்டும். இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். யுஎஸ்காய் செபிக்கிறோம், இட்டாலிக்காய் செபிக்கிறோம், ரோம்காய் செபிக்கிறோம். அன்றவரே, இந்த நாளிலே உம்முடைய வல்லமை அங்கிருந்து பார்க்கிறோம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். துபாய்க்காய் செபிக்கிறோம், அங்கிருந்து பார்க்கிறோம் பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவி இறங்கட்டும். ஸ்ரீலங்காவை செபிக்கிறோம், அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவி இறங்குவீராக. லெபனானுக்காய் செபிக்கிறோம், அங்கு பார்க்கிறோம் மகன் மேல் வல்லமை இறங்குவதாக. கனடாக்காக செபிக்கிறோம், ஆஸ்திரியாவுக்காய் செபிக்கிறோம், அங்கிருக்கிறோம் பணியாளர்கள் மேல் வல்லமை இறங்குவதாக. ஆஸ்திரேலியாவுக்காய் செபிக்கிறோம், சிங்கப்பூர், மலேசியா செபிக்கிறோம். முதல் பிள்ளைகள் எங்கெல்லாம் தேர்ந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரையும் நீர் புதுப்பிப்பீராக. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலே எழுப்புதலை கொண்டு வரும். ஒரு நல்ல உணர்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அருள் தாரும். உடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற எண்ணங்களை கிறிஸ்தவ குடும்பங்களில என் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுதலை கொண்டு வரும்படிக்காக செபிக்கிறோம். தான் விரும்புகிற வாழ்க்கைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்காமல் உடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற வாழ்க்கையிலே பயணிக்க எங்க அனைவருக்கும் அது அருள் தருவீராக. எல்லாரையும் சிறந்தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பணிக்கின்றோம். உடைய வாக்குகளின்படி எங்களை நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது ஆசீரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, மறந்துடாதீங்க, இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை நினைவு கூர்ந்து புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள். இன்னைக்கு ஆலயங்களிலே வாக்கு கேட்டார்களா? பிசாசை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறோம். அதை சீட்டைகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம். மனப்பழையாட்டு ஆயிட்டு அப்படியே வெளியே வந்த உடனே அது முடிந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். வருஷத்துக்கு ஒரு முறை இன்னைக்கு திருந்தணும். ஆண்டவர் எடுத்த திருமுழுக்கு 2 சாட்சி. 1 தூய ஆவி இறங்கினது, 2 விண்ணக தந்தை இவரே என் மகன் என்று சொன்னார். ஆக ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது? தூய ஆவி நிரப்பி நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று அறிகுறி காட்டுகிறது. ஆக இன்றைக்கு நம்முடைய செயல்களை நினைத்து நாம் எடுத்த ஞானஸ்தானத்தை புதுப்பித்துக் கொள்வோம். தூய ஆவி அனுபவம் பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தீர்மானிப்போம். இன்றைய வாசகத்தை எடுத்துக் கொள்ளுங்க, மீண்டும் படிங்க, குடும்பமா படிங்க. இன்றைய வாசகம் 1 யோவான் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 9 வரை வாசகம். இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா 55 1 11. பதிலுரை பாடல் எஸ்ஐயா 12 2 முதல் 6. இன்றைய 2வது வாசகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9. இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 7 முதல் 11. இதெல்லாம் அப்படியே குறிப்பிட்டு தினந்தோறும் படிங்க. அந்த வாக்கு நம்மை புதிய கிறிஸ்தவர்களாக மாற்றும். எந்த டினாமினேஷன்ல இருக்கிறோம்னு சொல்லி சண்டை போட்டு வாழாதீங்க. எந்த டினாமினேஷனும் பல்லவத்துக்கு கொண்டு செல்லாது. விவிலியத்தை படித்து மனமாற்றம் அடைந்தால் தான் விண்ணகத்துக்கு செல்ல முடியும். ஆகவே டினாமினேஷனுக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானிப்போம். அந்தந்த டினாமினேஷன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருங்க. இங்க இருந்து அங்க நீங்க தாவாதீங்க.
எங்க 2-3 பேர் என் பெயரால் ஒன்று கூடுகிறார்கள் அங்கு இருப்பேன்னு சொன்னாரு. நீ இருக்கிற சபையில, நீ இருக்கிற திருச்சபையில நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. உன் ஆண்டவர் உன் திருச்சபையில பயன்படுத்துவார், என்னை பயன்படுத்துறது போல. ஆகவே சபைகள் பெயரை சொல்லி சண்டை போடாம ஆண்டவர் வாக்கு சொல்லி அதற்கேற்றவாறு வாழ தீர்மானிப்போம். இருக்கிற சபையில சாட்சியா இருங்க. ஆண்டவர் உன்னை நிச்சயம் விண்ணகம் சேர்த்துக் கொள்வார். ஆக மீண்டும் நாளை காலை சந்திப்போம். இதே நிகழ்ச்சி யூடியூப்ல இருக்கிறது. டாக்டர் பிலிப் மரியான் டைப் பண்ணுங்க, இந்த வீடியோ வரும். உடனே ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அப்ப எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாரும் உண்மை அறிந்து ஆண்டவருக்கு சாட்சியா இருப்போம். எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்போம். இதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். ஆகவே மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் தாமே உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. We'll meet again tomorrow morning 7:30 AM. God bless you. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.